சென்னையில் வழக்கமான பொழுதுபோக்கு இடங்களை தாண்டி இளைஞர்களின் லேட்டஸ்ட் வைப் ஸ்பாட்டாக ஒரு புது இடம் மாறியிருக்கிறது. சென்னைனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது மெரினாவும் பெசன்ட் நகர் பீச்சும் தான். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் டஃப் கொடுக்கிற மாதிரி கிண்டியில இருக்கிற கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயர் செம ட்ரெண்டிங் ஸ்பாட்டா மாறி இருக்கு. வீக்கெண்ட் வந்துட்டா போதும் கூட்டம் அள்ளுது. சென்னையில ஒரு மியூசிக் ஷோ பார்க்கணும்னா ஆயிரக்கணக்கில் காசு கொடுக்கணும். ஆனா இங்க பாட்டு கச்சேரிய ஃப்ரீயா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனாலேயே எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் இங்க வந்து விசில் அடிச்சு டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடி செமையா வைப் பண்றாங்க. டோன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் மியூசிக் கம்யூனிட்டி நாங்க கடந்த 3 இயர்ஸா சென்னையில லைவ் மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டீம்ல மொத்தம் 150க்கும் மேற்பட்ட மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. எங்களோட வேலை இந்த மாதிரி சென்னை ஸ்ட்ரீட்ஸ்ல சென்னையில இருக்க எல்லா இடத்துலயும் போய் லைவ் மியூசிக் பண்ணுவோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம், அவேர்னஸ் ஷோ கிரியேட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஜஸ்ட் கிராஜுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். கத்திப்பாறையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஷோ பண்ணிட்டு இருக்கோம். கத்திப்பாறை மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து நிறைய பார்க், பீச் அந்த மாதிரி இடங்கள்லயும் அவேர்னஸ் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். கத்திப்பாறையில் வந்து இந்த மாதிரி நிறைய நடக்கும், ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி ரெகுலராக வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். டான்ஸ் பண்ணுற மாதிரி வைப்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஒரு ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வரணும்னா ஒரு குட் ஈவெண்ட். இந்த மியூசிக் ஷோ வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லைங்க. மக்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டே அப்பப்போ போதைப் பொருள் ஒழிப்பு மாதிரி சமூகம் சார்ந்த அவேர்னஸ் மெசேஜையும் கொண்டு சேர்க்கிறாங்க. சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில மக்கள் தொகைக்கு ஏத்த என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்ஸ் கம்மியா இருந்தாலும் புதுசா வர ஸ்பாட்டை எல்லாம் நம்ம மக்கள் உடனே ஹிட் ஆக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல இப்போ இந்த கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயரும் சேர்ந்து சென்னையோட மஸ்ட் விசிட் ஸ்பாட்டா மாறி நிக்குது. இந்த வீக்கெண்ட் பிளானுக்கு கத்திப்பாறை போலாமா? வாரம் முழுவதும் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வார இறுதி நாட்களில் சுற்றுலா தலங்களுக்கு செல்வது என்பது ஒரு மகிழ்ச்சியான புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தற்போது கத்திப்பாராவில் ஒரு புதிய சுற்றுலா தலம் உருவாகி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடன் சுரேஷ்குமார்.